உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு எல்போ ஸ்லீவில் பஃப் ஸ்லீவ் பார்க்க போகிறோம். பஃப்னா வந்துட்டு ஆஃப் கிடையாது, கரெக்டாக ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பஃப் பண்ணுறோம்ல அந்த டைப்புங்க. அதுக்கு எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இப்போது பஃப் ஸ்லீவ் எடுக்கிறோம் அப்படின்னா முதல் எல்போவோட அளவை மார்க் பண்ணிக்கலாம், 10 இன்ச்சு. இப்போது இதை அளவு வச்சு நம்ம மார்க் எல்லாம் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்லீவில் எல்போவுக்கு வந்து என்ன அளவு எடுப்போமோ அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து நார்மல் ஸ்லீவ் அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் எல்போவோட ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நம்ம அவங்க கொடுத்த அளவு. இதுக்கு மேலே தான் வந்துட்டு பஃப் எடுக்கிற அளவு மார்க் பண்ண போகிறோம். இப்போ பஃப் ஸ்லீவ் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இது சின்ன வயசு பொண்ணு தான், அப்போ அதுக்கு எடுக்கிற மாரி வேணும் அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. 3.5 கூட எடுக்கலாம், ஆனால் 3 தான் வந்து லிமிட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு 3.5 எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த இடம் வந்துட்டு இதோட நமக்கு பஃப் முடிஞ்சிடும். இதை கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்குதா? பாருங்கள், இது என்ன அளவு அப்படின்னா இது வந்து அவங்க கொடுத்த நார்மல் ப்ளவுஸ் அளவு. நம்ம எல்போ கனெக்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பஃபுக்காக ஒரு 3 இன்ச்சு எக்ஸஸாக எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு 3.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இதை அப்படியே எல்லாம் ஜாயின் பண்ணிட்டால் போதும். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து ஷோல்டரில் வர்ற பஃப் மாடலுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம குதஞ்சி எடுக்கிறது, லேசாக குதஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். இது நம்ம எல்லா ப்ளவுஸ்க்கும் வெட்டுவோம்ல அதே டைப் தான்.